மேல பர்டன் இந்த உலகத்துல உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம். ஓடிட்டா அவ, ஷீ சப்ஸ்காண்டட் அப்படி சொல்லலாமா? காஞ்சனம்மா ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்து அந்த டைம் ரொம்ப பரவலா இருந்துச்சு. எதனால நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க? நீங்க நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு அதனாலே உங்களுக்கு கல்யாணம் நடக்க விடாம செஞ்சாங்கன்னு ஒரு கருத்து உண்டு. அது உண்மையா? அது எனக்கு ரிலேஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவனும் கல்யாணம் பண்ணி மட விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு அவங்களுக்கு? சிவாஜி சாரே கேட்டார், யாருக்கு நீ சம்பாதிச்சு உழைக்கிற? நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து உங்களோட சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய இன்னல்கள் இருந்துச்சு அந்த டைம்ல? இது உனக்கு இல்லைன்னா அப்புறம் உங்ககிட்ட நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இந்த உலகத்துல வேண்டாம். நீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து உங்களோட சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய இன்னல்கள் இருந்துச்சு அந்த டைம்ல? கண்டினியூஸ். அது இருந்து எப்படி உங்களால அது எதையுமே வெளிக்காட்டாம நடிக்க முடிஞ்சது? அது வாணிசியமா என்ன கேட்டேன், எப்படிமா பண்ண பொண்ணுக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பழகிடணும். பழைய நோவா இருக்கும், அது இருக்கும், அது போகவே போகாது. அது மாதிரி இல்லைன்னா அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த காலகட்டத்திலயும் சரி இப்ப வரைக்கும் சரி எல்லாருமே உங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, காஞ்சனம்மா ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்து அந்த டைம் ரொம்ப பரவலா இருந்துச்சு. எதனால நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க? நீங்க எங்க ஃபாதர் மதரோட கன்ஃபியூஷன்ல யாரையுமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வேண்டி இருக்கும், இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடுன்னா இப்ப எப்ப வாழ்றது? நான் உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு அவங்களுக்கு? அப்ப இல்லாம நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. நான் கண்டு காணாம, ஓ நம்ம லைஃபுக்கு ஒத்து வராது. எப்படி ஒத்து வராது அப்படின்னா, நாளைக்கு இதே கோலத்துல பசங்களும் பிறப்பாங்க. உங்களுக்கு அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் சைட்ல ரிலீஃப் இல்லாம அவங்க ஒழுங்கானவங்களா இருந்தா பெரிய பெரிய படிக்கணும் நிறைய பேர் பெரிய இடங்கள்ல நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. பெரிய பத்திரிகை ஆளர்கள், பெரிய ஆளுங்க. அப்புறம் ஃப்ளைட்ல வரச்ச கூட அவாரியோ அப்படின்னு பார்த்துங்கன்னா கண்டு காணாம போயிடுவேன். ஏன்னா ஸோ இன்வால்வ்மெண்ட் பண்ணி நம்ம தப்பு டிசைட் பண்ணக்கூடாது. அது அப்படியே எனக்கு நானே அட்ஜஸ்ட் ஆகி சுவாமி எப்போ பார்த்தாரோ அதோட பார்த்தார் அவரு. ஐ டோன்ட் திங்க் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னொரு கருத்து உண்டுமா, அதாவது உங்க குடும்பத்திலேயே காஞ்சனா சம்பாரிச்சு கொடுக்குறாங்க நமக்கு, ஒருவேளை அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா தடைப்பட்டுரும், சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னு அதனாலே உங்களுக்கு கல்யாணம் நடக்க விடாம செஞ்சாங்கன்னு ஒரு கருத்து உண்டு. அது உண்மையா? அது அவங்களுக்குள்ள இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆக மட்டும் எனக்கு ஆகாது அப்படின்னு எனக்கு அவங்க நடைமுறையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பீஸ்ஃபுல்லா, ஏன்னா 4-5 மேட்சஸ் நான் விட்டு கொடுத்துருவேன் அம்மாவுக்கு. அவங்க என்ன பண்றாங்க ஏன்னா சுவாமி பகவான் இல்லையா, அப்படி ஜாதகம்லாம் இருந்த போய் அவர் அங்கே என்ன பண்ண கல்யாணம் என்ன கேட்குறாரு, இன்னும் கேட்காம யாரும் கேட்பா அவங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன். அப்படியே பார்ப்பேன், அம்மாவா அப்படி கேட்குது அப்படின்னு மனசுக்குள்ள எனக்கு நினைக்கிறேன். என்ன வாட் இஸ் த ரீசன், வை இஸ் இட் ஸோ? அப்புறம் எனக்கு ரிலேஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவனும் கல்யாணம் பண்ணி மட விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குதான் கேட்டேன். அவ சும்மா சொல்றா பண்டிகை. இப்படி இருக்கும்போது நீங்க 4 பேர்கிட்ட சொல்லி அவ வேணாம் அப்படின்னா என்ன, எதுனால வேண்டாம்? உன் சொத்துக்கு ஆசைப்பட்டேனா? நீ ஒன்றும் கொடுக்கலன்னு ஆசைப்பட்டேனா? நீ ப்ரூவ் பண்ணு. ஸ்கூல்ல போறேன், ஸ்டுடியோக்கு போறேன், ஸ்டுடியோ போனாலும் ஸ்டுடியோல சிரிக்கிறேன் தவிர அதுக்கு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரும்போது என் ஃபேஸே வேற, லுக்கே வேற.
நான் எதுக்காக இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது ஃபேமிலி. கஷ்டம் சேரும்போது பெயின் தெரியாது. இங்க என்னன்னு வருவோம், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது சொல்றது வேற. பட் வேற இது நெசிட்டிங்க 10-15 பேர் இல்லையே. நான் சிவாஜி சாரே கேட்டார், யாருக்கு நீ சம்பாதிச்சு உழைக்கிற? ஆனா அவருமே கேட்டார் இல்லையா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டார் இல்லையா அவரு, சிவாஜி சார்? சிரிச்சுக்கிட்டு, சாந்தினியிடம் சிரிச்சுக்கிட்டு விளையாட்டு பிள்ளை பண்ண அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஐடியா இல்லை. அப்புறம் இப்படின்னார், பட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கூட பிறந்தவ நீங்க, தாய் தந்தையர் எனக்கு இல்லாம பண்ணிடலாம், நான் இப்படியே பழச்சிக்குவேன். குழந்தை உங்களுக்கு படிப்பு போயிடுன்னு சொல்லி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த சைட் இல்லாம என் சித்தி பையன் என் அரை கிரவுண்ட் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு, எங்க பிறந்தீங்க, நீங்க எந்த சினிமா? இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன். ஏன் நீ சம்பாதிக்கல? ஓசியில யாருகிட்டயோ பிடிங்கி சாப்பிட்டேன், நான் யாருக்கிட்டையும் நான் போயிடுறேங்கிறேன் சுவாமிகிட்ட. உங்களுக்கு என்னால பர்டன் இந்த உலகத்துல உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம். நவம்பர் 24 முன்ன ஒரு 10 வருஷத்து கேஸ் சுவாமி அப்படியே கட் பண்ணிட்டாரு. என்னவோ நடந்திருக்கு அந்த சைடு. அவங்க அதான் பெரிய சட்ட போராட்டங்கள் மிக பெருசா, நீங்க அதுக்காக நீங்க இந்த நிலப்பிரச்சனையே மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு இல்லையா? எல்லாருமே அது நாங்க நியூஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம். உங்களுக்கு அப்ப நீங்க உதவி கேட்டு யாருக்கிட்டையுமே போலியா இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையுமே? வராதுன்னு தெரியும், செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா கோர்ட் அப்படின்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸு, அப்பா என்ன அம்மா என்ன அப்படின்னு முக்கால்வாசி தெரியும். ஏவிஎம் செட்டியாருக்கு உங்களுக்கு தெரியும், சரவணனுக்கு தெரியும். சொல்ல மாட்டாங்க, வாய்த்தன் சொல்ல மாட்டாங்க. தெரியுதுல்ல. இப்போ என்னோட சப்போர்ட்டிங் உள்ளுக்குள்ள நான் படுற அவஸ்தை, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், ஆக்ட் பண்ணுவேன், செய்வேன். இதில் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் இருக்கணும் அப்படின்ற இடத்துல அகேன் யூ டாக் த சேம் திங். அவள் சரியில்லை, அவள் இப்படி. அதாவது உங்களுக்கு இதே ஹேபிட் அப்படி என்னன்னா, எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அது எதனால? அந்த பையனால, சித்தி பையன் சொன்னீங்க. இப்போ 2 சேர்ந்து வந்துருச்சு. ஏன்னா பழுப்பு கிட்ட போனோம், அவங்க தூரம் ஆயிட்டாங்க. தூரம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இவ்வளவோ அந்த சைட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்னோட ஆட்சிக்கு இவனுக்கு எந்த விதமான சம்பந்தமே. அவ என்ன பண்ணாங்க? சிவாஜி டைலாக் ஒன்று, கட்டபொம்பளை இது பண்ணானா அது பண்ணானா என்ன பண்ணா அப்படின்னு அவனுக்கு அந்த அளவுக்கு சலுகை கொடுக்குற இல்லை. ஒன்றும் பண்ண எங்களுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்புறமா யோசனை பண்ணேன், ஓஹோ நான் இங்கே இருந்தா இவங்க எனக்கே இல்லை, அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோன்ட்டு நான் வெளியே வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் கேட்டார் என்னோட, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகா, ரொம்ப நல்லவர். பார்த்தாரு, இவ்வளோ 2 பசங்க. அவரு அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. இந்த பில்டிங்கே இதுக்கெல்லாம் யார் வாரிசுங்கன்னா 2 பேர் தான், சோன்சோ வசுந்தரா தேவி, கிரிஜா பாண்டே அப்படின்ட்டு. இப்போ வந்தால் தேவையில்ல, நிறையா டேக்ஸஸ் எல்லாம் கட்டணும், பாக்கி இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், நம்ம பாலாஜி ஏவிஎம் எஸ்டேட்டில் வீடு, அதை வித்துடுறேன்னு, வேண்டாம் மெட்ராஸில் உங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறமா எங்கள் சிஸ்டர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, ஒன்றுமே இல்லாமல் பண்ணாதீங்க, அவளுக்குன்னு ஒரு ஃப்ளாட் வேணும் இல்லையா, அவளுக்கு இருக்கட்டும்னா அதில் அவங்க இருக்காங்க. இந்த வீட்டு அம்மா அப்பா இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு இந்த ஜென்மத்தில் நான் வரமாட்டேன். ஏன்னா அவங்க சண்டை சச்சரவு இதெல்லாம் பார்த்து தான் மாமா எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் திரும்பி எனக்கு சென்டிமெண்டல் நாங்கள் வரத்தோம். அவள் பார்த்துக்கிட்டோம், அவள் இருக்கட்டும், நம்ம கேஸ் விளையாடுவோம். இந்த கேஸ் முடிஞ்சு அது உங்க கைக்கு வந்த போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப வருஷம் போராட்டம் இது. மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுதுங்கிற மாதிரி அவங்க ஃபாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் கேஸு. அப்போ 10 இயர்ஸாக நடக்கும்போது அது எப்போ எண்ட் ஆகுது? ஸோ இடையில எங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கேபி பாண்டே அப்படின்ட்டு அவர் யூபி, அவர்
அவர் கர்நாடகாவில் படித்து கர்நாடகாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்ல பேர் இருக்கு. அவர் மெனக்கெட்டு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐயோ காம்ப்ளிகேட்டடாக இருக்க ஃபிலிம் ஸ்டார் அப்படிங்கிற அது இதுங்கிற அப்படின்னா எங்கள் சிஸ்டரு அங்கிள் அவங்கெல்லாம் சொல்லி இல்லை இங்கே நம்ம போச்சுன்னா பெரிய ப்ராப்பர்ட்டிஸு, நாங்கள் 2 பேர் தான், பசங்க 2 பேர் தான், அது நியமாக போயிடும் அப்படின்னோன்னா அவருக்கு எனக்கு இறங்கி எல்லாருக்கிட்டேயும் இந்த முதல்ல அந்த ஹட்ஸு டெனமெண்ட்ஸ் அப்பா கொடுத்த டெனமெண்ட்ஸ் போகவே மாட்டேங்கிறாங்க. 9 டெனமெண்ட்ஸுக்கும் ஒருத்தருக்கும் 50 லட்சம், ஒருத்தர் 40 லட்சம், ஒருத்தர் 1 கோடி போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எத்தனை வருஷம், அப்பா வந்து 1944, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வாங்க தெரியாது, இருக்கிறது தெரியாது. ஆனால் அவளுக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்பவுமே நீங்கள் ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு சொன்னோன்னா அது நமக்கு அது பதிஞ்சிடும் அவளுக்கு அப்படின்னு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஒன்றும் கேட்கலையே, நான் எதுவும் எடுத்துக்கலையே, உங்கள்கிட்ட ஒரு பருக்கு கூட வாங்கி இங்கே ஏதாவது நகை வாங்கினா கூட இதை உங்களுக்கு கொடுத்துருவேனே, வேண்டாம் இது உனக்கு இல்லைன்னா அப்புறம் உங்ககிட்ட நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு தெரிந்த உலகத்துல வேண்டாம். இப்படி ஜென்மத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்கு சாமியை எதுக்கு கும்பிடுறே, எதுக்கு நீ ஆத்மா கூடுன்னு அவருக்கு பகவான் சொல்ல, நீ உண்மையா கொடுக்கணும். உண்மை தானே, நானும் வரும்போது கொண்டு வரல, ஏதோ ஒரு ஜென்மத்துல நீ ஏதாவது நல்லது பண்ணியிருப்பேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை வாழ வச்சிருக்காங்கன்னா சாட்சாத் சர்வ தேவதைகளும் சேர்த்து தான் என்னை வாழ வச்சிருக்காங்க. இல்லைன்னா எப்போவோ போனால் போட்டோம் அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓடிட்டா அவ, ஷீ சப்ஸ்காண்டட், பில்டிங் எல்லாம் வந்து எங்களுக்கு அப்படி சொல்லலாமா? இந்த வாழ்வு உனக்கு வேணுமா? இவ்வளவு படிப்பு படிச்சு ஒரு பணத்துக்கு ஆவா? இல்லைன்னா எங்க 2 பேரும் பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் ராஜா மாதிரி பார்த்துட்டு இருப்போமே, எங்களுக்கு என்ன வேண்டியது? யாரையும் நம்ம முதுவேறதுக்கு யாரும் நாங்க ட்ரை கூட பண்ணலையே, அப்படி பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டு சிவில் கேஸ்ல வந்து யாருமே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க வர்றதில்லை, கேஸ் நின்று போச்சு. அப்புறம் எங்களுக்கு ஃபராய் போச்சு பில்டிங். அந்த பில்டிங் ஒன்று தான் இப்போ எங்கள் சிஸ்டர் தங்கிட்டு இருக்காங்க. திருமலை இங்கே வருதோ, ஏன் அம்பாள் நீங்க வந்துட்டாலோ, அங்கேருந்து அலுவேல் மங்கா பார்க்கறது தள்ளி 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 திருமலைக்கு போய் எல்லாரும் திருமலைக்கு போக வேண்டாம், இங்கே இருந்து ஏதோ சம்திங் இஸ் தேர். இல்லைன்னா திருமலை பேரை வச்சு இங்கே வெங்கண்டாரன் ரோடு அவர் பிஸி ஆயிட்டார், சுவாமி பெருமாள் பின்னாடி இருக்காரு. ஸோ இதெல்லாம் எனக்கு முதல்ல நாங்கள் அவரை இங்கே கொண்டு வரணும். அங்கே ஒரிஜினல் ஸ்டாச்சு கிடையாது, அபிஷேகம் பண்றது உற்சவ விக்கிரகங்களுக்கு பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரண்ட்ல வச்சு எல்லாம் நமக்கெல்லாம் காட்டுவாங்க இல்லையா நிவேத்தியானா, அது கடைசியா உங்களுக்கு வந்து பிளாஸ்டர் பாரிஸ் அது பியூட்டிஃபுல்லா ஆயிப்போச்சு. பெருமாள் பேரை வச்சாலும் எந்த இடத்துலயும் உண்டியில விழும். அது சுவாமி, பூமி சுவாமி, இடம் சுவாமி, ஆகாயம் சுவாமி, எல்லாமே மனுஷர் சுவாமி, நீ 1 ரூபாய் எல்லா ரூபத்திலயும் சுவாமி இருக்காரு. இடம் கொடுத்ததை பத்தி சொல்லி நீங்க எதனால கொடுத்தேன்னு சொன்னீங்க. நீங்க சேவிங்ஸ் நீங்க இப்ப இந்த வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் 2 பேரும் என்ன பாத்துக்கிறாங்க. யாரோட இருக்கீங்க இப்போ? உங்களுடைய சிஸ்டரோட பிரதர்லாம் பாத்துக்கிறாங்க, அவங்களோட தான் இருக்கீங்க. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ எனக்கு வந்து முதல்ல இருந்து as an ஏர்லைன்ஸ் ஆஃபீஸர், as a ஸ்டூடெண்ட், நான் பிறந்ததுல எனக்கு இது வரைக்கும் யாருக்காவது பொருள் பெரிய ரொம்ப நல்ல காஸ்ட்லி துணி வேணும் எனக்கு வாங்கி கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். அது எப்படி எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் போட்டுக்கணும்னு டைமண்ட்ஸ் எதாவது வாங்கினா எனக்கு படம் வந்ததுக்கப்புறம் டைமண்ட்ஸ் வேணும்னா சிஸ்டருக்கு வாங்குவேன், அம்மாவுக்கு வாங்குவேன். உங்களுக்கு வாங்கி அதை சேவ் பண்ணலாம். எக்கனாமிக் இல்லை அப்படின்னா நான் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் பர்சன். கேஷ் வேணும். கேஷ் எதுக்கு வேணும், என்ன எமர்ஜென்சிக்கு வேணுமோ எடுத்து வச்சிருவேன். கார்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி யாருக்காவது பாக்கி இருந்தவங்க வருவாங்க, நாளைக்கு வரீங்களும் எனக்கு வரமாட்டாங்கன்னு கேரண்டி கிடையாது, வருவாங்க. தனியாக அது பழுத்து போனால் சரி தள்ளி வச்சிருவேன். எனக்கு தெரியாமல் துணி எடுக்கும்போது நான் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல எப்படி அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்ப்பேன். வர நாளைக்கு அழகாக எடுத்து கொடுத்துரும். கார்பரேஷன் அவங்க போகும்போது ஏன் போகிறீங்க எல்லாரையும் விட்டுட்டு, நீங்கள் போங்க ஷூட்டிங், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, அது தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அதோட நான் போயிடணும். இப்போ உலகத்தில் வந்து சாப்பாடு பூசு இல்லை, டைமண்ட்ஸ் பூஸ் கிடையாது, கோல்டு பூஸ் கிடையாது, இல்லை வண்டியால் ஏராளமான வண்டி நாங்கள்
ஆப்டாலேருந்து ஷெவர்லேருந்து கிறிஸ்லர்ல எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் குழந்தையிலேயே பார்த்துட்டு டைமண்ட்ஸா எனக்கு பிகாம்ஸ்ல பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களோட டெய்லி டே டு டே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன? உங்களோட தினசரி உங்களுக்கு நான் நிறைய பாடணும். என்னோட வாழ்க்கையில நல்ல எனக்கு இது ஓப்பன் பண்ணி நான் பேசுறது வந்து கிளாரிட்டி வேணும். ஏன்னா ஓல்டேஜ் வர வர திக்கும். திக்கர் ஓல்டேஜ் வர வர சொல்லுங்க. ரெண்டாவது ஞாபக மறதி வந்தாச்சு. திருப்பி ஆனா நடிக்கணும்னு என்ன இருக்கா? இப்ப அர்ஜுன் ரெட்டியில் நடிச்சீங்க நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. தமிழ்ல இப்படி ஏதாவது வாய்ப்பு தான் நடிப்பீங்களா? டெஃபினட்டா. அப்படியா? இப்ப ரெடியா இருக்கீங்க நடிக்கிறதுக்கு? ஓ, என்னால ஓட முடியாது. இந்த கால் சரி சுவாமி பண்ணிட்டாருன்னா I'll be okay. உங்களுக்கான தேவை ஏதாவது இருக்கா? ஏதாவது நீங்க உங்களுக்கு கோரிக்கையோ தேவையோ ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படி எனக்கு எந்த தேவை என்ன நான் கொடுத்தாச்சு. எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும். ஒரே வார்த்தை, நீ எந்த அஸ்ட்ராலஜர் வேணும்னு கேளுங்க, நான் எதை கேட்டாலும் சிரிப்பேன். இப்போ என் சிஸ்டர்கிட்ட ஃபோன்ல பேசினா கூட சிரிச்சு சொல்லுவேன், என்ன நம்பு பேபி, நம்பிக்கை பகவான் பேபி, பொய் சொல்ல மாட்டேன் பேபி. எனக்கு வேண்டாம். எது எது இல்லை, எனக்கு இல்லாம இருந்தா எனக்கு அதை கொடுக்கல, இது கொடு. வாட் இஸ் இட் ஐ ஹவ் நாட் சீன், வாட் இஸ் இட் இஸ் லெஃப்ட். ஓகே, வாட் இஸ் லெஃப்ட்? ஐ வாண்ட் குட் ஹார்ட்ஸ், ஐ வாண்ட் குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஐ டோன்ட் வாண்ட் சீட்டர்ஸ். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேட்டியில மக்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சு நீங்க எல்லாத்தையும் பத்தியுமே சொன்னீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.